என்னப்பா குசு குசு? சரி உட்காரு உட்காரு, பறிச்சா வச்சுக்கிறவங்கள உட்காரு. முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. படிக்க கூட இல்லடா. ஒரே வழிதான்டா இருக்கு. ஏய் அங்க என்னப்பா குசு குசு? பறிச்ச ரிசல்ட் நீ தானே உங்க 2 பேருக்கு இருக்கு, வச்சு முறுக்கிற முடியல முறுக்கி அஞ்சிடறான். என்னப்பெல்லாம் பரீட்சைக்கு படிச்சாச்சா? என்ன பாஸ் ஆகிட்டீங்களா? விட்டு ஒன்றும் இல்லையா? தம்பிங்களா பறிச்சாலே யாரும் பேசாதீங்க, பேப்பர் கொடுக்க போகிறேன். நான் 1 2 இப்படி பறிச்ச ஆரம்பிச்சிருச்சு. ரோல் நம்பர் போட்டுங்க, சப்ஜெக்ட் போட்டுங்க, டேட்டு போட்டுங்க. பாஸ் ஆகிடுவீங்களான்னு தெரில. சார் அடிஷனல் சார். இந்த அடிஷனல் கேட்டியா? இருந்தாப்பா நான் தம்பியே ஒன்று ஒழுங்காக எழுத மாட்டேறியா? ஒன்றும் படிச்சியா படிக்கலையா? நீ ஒன்றும் எழுதுற மாதிரி தெரில, போட்டு குத்திக்கிட்டு இருக்க, என்னமோ பண்ணிகிட்டு இருக்க. சிரிக்காதப்பா, ரிசல்ட் கொடுக்குறப்போ உனக்கு இருக்குப்பா. என்ன தம்பி அங்கே பேச்சு? தம்பி நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கப்பா, பார்த்துக்க. அப்புறம் பேரண்ட்ஸ் வர வச்சுருவோம்ப்பா, பார்த்துக்க. ஒழுங்காக பரிச்சு எழுதுறேன் எழுதுப்பா. எங்கே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? தம்பி ஏந்திரிங்க வா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நீ உண்மையை விட்டெல்லாம் எடுத்துப்பா. தும்புக்காச்சும் போனனா பா, நானா கண்டுபிடிச்சேன்னா 10 மார்க் கம்மி பண்ணி போட்டுருவேன். அந்த காலம் என்னப்பா விட்டு வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? என்ன தம்பி எல்லாரும் படிக்கிற பிள்ளைக்கு அழகா தம்பி? என்ன தம்பி 10 மார்க் கம்மி பண்ணி போட்டுருவான். படிச்சாதானே சார் படிக்கிற வழிக்கு அழகு முடியுங்க. பேரண்ட்ஸ் எழுத்துற கம்பெனி அடுத்த நட வரேன். அடுத்த நட பேரண்ட்ஸ் எழுத்துற வந்தாங்க உள்ள விடுவாங்கன்னா இப்போ இதாக இது ஃபைல் தான் போடுவாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா. அவன் கேட்டா நீ கொடுக்கலப்பா, நீ மாத்திக்கிட்டப்பா. அவனுக்கு 5 மார்க் கம்மி தான்ப்பா. இனிமே நீ ஸ்கூலே வராதப்பா. அதான் நீ டிசியை கொடுத்துட்டு வச்சு அந்த பெஸ்ட் டிசியை கொடுத்துட்றப்பா, ஸ்கூலே வராதப்பா.